Hey guys, welcome back. இன்னைக்கு என்ன ஒரு வீடியோ பார்க்க போறீங்கன்னா அதிரசம் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இதில் என்னடா புதுசா அப்படி பண்றா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். சத்து மாவுல அதிரசம் பண்ண போறேன். ரொம்ப ஃபன்னியா இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னாக்க என் பசங்க வந்துட்டு சேவரி ஐட்டம்ஸ், அதாவது அரிசி கஞ்சி, ராகி கஞ்சி இதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் வந்துட்டு சத்து மாவில் வந்துட்டு கஞ்சி பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. சாப்பிடவே மாட்டேன். நானும் வந்துட்டு சாக்லேட்டு, மில்க் ஷேக் அப்படி இப்படின்லாம் சொல்லி ஏமாற்றி கொடுத்து பார்த்துருக்கேன். பட் 2 சிப்பு அந்த வாயில் பட்டவுடனே வந்துட்டு நோ 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 அப்படின்ட்டுருவாங்க. ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசித்து பார்க்குறப்ப சரி, என் பசங்க அதிரசம் நல்லா சாப்பிட்றத பார்த்துருக்கேன் நான். ஸோ ஏன் நம்ம அதிரசம் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றதுனால சரி, இதை வந்து ஃபஸ்ட் டைமாக நான் அதிரசமில் ட்ரை பண்ணேன். அது செம்ம ஹிட் ஆகிடுச்சு. அது வந்துட்டு செஞ்சு முடித்த உடனேயே ஒரு 2 நாளில் எல்லா அதிரசமும் காலி. அந்த மாதிரி எனக்கு ஹிட்டாக வந்துச்சு. அதனால் இந்த ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு நான் இப்போ 1 கப் அளவுக்கு சத்து மாவை போட்டு நல்லா வறுக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் வறுத்தா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை எல்லாம் பெட்டராக இருக்கும். ஸோ நல்லா வறுத்துட்டு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்தா போதும். ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்துக்குங்க. இப்போ நான் தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அதே பேனில் 1 கப் தண்ணி ஊற்றிட்டு நான் இப்போ வெல்லத்தை வந்துட்டு கரைக்க போகிறேன். நான் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்வீட் வந்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் போட்டுக்கோங்க. ஸோ வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா நான் கொஞ்சோண்டு ஏலக்காய் தட்டி போடுறேன். ஏலக்காய் கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு வந்துட்டு வெள்ளை தண்ணியோட கொஞ்சம் இதானோடனே இப்போ நான் அதை ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் நான் இதே வெள்ளை தண்ணியை நான் மறுபடியும் காய்க்க போகிறேன். அதனால் நீங்கள் அந்த ஏலக்காய் இல்லாமல் நான் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா பாகு நல்லா ஆக ஆரம்பிச்சிருச்சு, வெள்ளைப்பாகு. இந்த வெள்ளைப்பாகு எப்படி ஆயிடுச்சு, ரெடியா அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்துட்டு 1 கிளாஸ் நல்லா கப்பு தண்ணியில் இந்த பாகை ஊற்றி பாருங்கள். அந்த பாகு வந்துட்டு பால் மாதிரி திரண்டு வரணும், பவுலில் ஒட்டாமல். அப்போ பாகு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ ரெடியான பாகில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வறுத்தெடுத்த சத்து மாவை வந்துட்டு போட்டு லம்ஸ் இல்லாமல் கலந்துக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹையாக வச்சுக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் இப்போது மிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னாக்கா அந்த சத்து மாவு வந்துட்டு வெல்லத்தோடு வெந்து ஒரு மாதிரி டபுளாக பொங்கி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எனக்கு இன்னும் மாவு எக்ஸ்ட்ரா இருக்குதுண்ணா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மாவு இருக்குது ஆனால் உங்களால் கரைக்க முடியல அப்படின்னாக்கா கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு மாவு வந்துட்டு கொஞ்சம் திக்காக மெல்ட் டவுன் ஆகி வரும். ஸோ கொஞ்சம் கீயும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்துட்டு சுடு தண்ணியாக ஆட் பண்ணுங்கள். பச்சை தண்ணி போடாதீங்க, ரொம்ப லேட் ஆகும். சுடு தண்ணியாக போட்டு நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிளறிட்டே வந்தீங்கன்னா
பேனில் வந்துட்டு ஒட்டாத அளவுக்கு இந்த மாவு வந்து திரண்டுட்டு வரும், அல்வா மாதிரி திரண்டு வரும். அதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா குக்காகி திரண்டு வந்துருச்சு. அதை நான் தனியாக இப்போ வந்துட்டு ஒரு பவுலில் போட்டு வச்சுக்க போகிறேன். மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கீ போட்டு தடவி ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் இந்த இது வந்துட்டு மாவு செட் ஆகணும். அதாவது மேலே ஆறுச்சுனாக்கா மேலே ட்ரை ஆகும். அந்த ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நான் இந்த கீ தடவ போகிறேன். கீ உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தாராளமாகவே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 hours கழித்து இந்த மாவு நல்லா செட் ஆகிருக்கு. இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. இப்போ எடுத்து உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு நல்லா வடை மாதிரி தட்டி நீங்கள் இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்துட்டு பசங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கேன். நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் பெருசாகவும் போடலாம். இப்போ எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த அதிரசம் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பசங்க வந்துட்டு சத்து மாவு தான் சாப்பிட்றாங்க அப்படின்றதே தெரியாது. இது வந்து என் பசங்க நான் செஞ்ச 2 daysலேயே வந்துட்டு அவ்வளோவுமே காலி ஆகிடுச்சு. நீங்கள் வந்துட்டு இப்போ சப்போஸ் உங்கள் பசங்க வந்து சத்து மாவு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னாக்க நீங்கள் இது மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதிரசம் ஃப்ரை ஆகும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை மேலே அவுட்டர் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். ஃப்ரை பண்ண அதிரசத்தை நல்லா வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு அதிரசம் ரெடி. கூலானோன்னு நீங்கள் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.